அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் 1337 1346 வரை மொத்தம் 10 வரிகளுக்கான விளக்கமாக பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். இடையுறுப்படாத இயற்கை விளக்கமாய் தடை ஒன்றும் இல்லா தகை உடைய அதுவாய் மாற்றிவை என்ன மதித்து அளப்பரிதாய் ஊற்றமும் வண்ணமும் ஒருங்கு உடைய அதுவாய் காட்சிக்கு இனிய நற்கலை உடையது அதுவாய் ஆட்சிக்கு உரிய பன்மாட்சியும் உடைத்தாய் கைதவர் கனவினும் காண்தற்கு அரிதாய் செய்தவ பயனாம் திருவருள் வளத்தால் உளம்பெறும் இடமெல்லாம் உதவுக எனவே வளம்பட வாய்த்து மன்னிய பொன்னே. இதுதான் இந்த 10 வரிகள். இது பார்த்திங்கன்னா முதல் 6 வரிகளாகவும் அடுத்து ஒரு 4 வரிகளாகவும் பார்ப்போம். இந்த முதல் 6 வரிகளில் கடவுளுடைய தன்மை மற்றும் பெருமைகளை சொல்கிறாங்க. அடுத்து உள்ள 4 வரிகளில் கடவுளுடைய திருவருள் வல்லபம் அதை சிறப்பாக சொல்கிறாங்க. சரி, இப்போ முதல்ல உள்ள 6 வரிகளில் என்ன சொல்கிறாங்கன்னா, இடையுறுப்படாத இயற்கை விளக்கமாய் தடை ஒன்றுமில்லாத தகை உடைய அதுவாய் மாற்றிவை என்ன மதித்து அளப்பரிதாய் ஊற்றமும் வண்ணமும் ஒருங்கு உடைய அதுவாய் காட்சிக்கு இனிய நற்கலை உடைய அதுவாய் ஆட்சிக்கு உரிய பன்மாட்சியும் உடைத்தாய். இதுதான் இந்த 6 வரிகளில் வள்ளல் பெருமான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குறுக்கீடு இல்லாத இயற்கையான விளக்கமாய் தடை என்பது ஒன்றுமில்லா பெருமை உடையதாய் அதனுடைய தரம் இத்தன்மையானது என்று மதிக்கப்பட முடியாததாய் செழுமையும் அழகும் ஒருங்கே உடையதாய் காண்பதற்கு இனிய நல்ல அறிவு திறன் வாய்ந்ததாய் ஆட்சி செலுத்துவதற்கு அரிய பெருமைகள் பல பெற்றதாய் விளங்குகின்றது அப்படின்னு சொல்லி கடவுளுடைய தன்மையையும் பெருமையும் இங்கே சொல்கிறாங்க. சரி, இதுக்கு சான்றாம் வள்ளல் பெருமான் உரைநடை பகுதியில் திருவருண்மொழி மெய்மொழி அந்த தலைப்பின் கீழே தெளிவாக கடவுளுடைய தன்மையையும் பெருமையும் சொல்கிறாங்க. ரெண்டும் ஒன்று தான். இங்கே சொன்ன விஷயங்கள் எல்லாம் அங்கே இருக்குது. என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். இயற்கையில் தானே விளங்குகின்றவராய் உள்ளவர் என்றும் இயற்கையில் தானே உள்ளவராய் விளங்குகின்றவர் என்றும் இரண்டுபடாத பூரண இன்பமானவர் என்றும் எல்லா அண்டங்களையும் எல்லா உலகங்களையும் எல்லா பதங்களையும் எல்லா சக்திகளையும் எல்லா சத்தர்களையும் எல்லா கலைகளையும் எல்லா பொருள்களையும் எல்லா தத்துவங்களையும் எல்லா தத்துவிகளையும் எல்லா உயிர்களையும் எல்லா செயல்களையும் எல்லா இச்சைகளையும் எல்லா ஞானங்களையும் எல்லா பயன்களையும் எல்லா அனுபவங்களையும் மற்ற எல்லாவற்றையும் தமது திருவருட்சக்தியால் தோற்றுவித்தல் வாழ்வித்தல் குற்றம் நீக்குவித்தல் பக்குவம் வருவித்தல் விளக்கம் செய்வித்தல் என்னும் 5 தொழில்கள் முதலிய பெருங்கருணை தொழில்களை ஏற்றுவிக்கின்றவர் என்றும் எல்லாம் ஆனவர் என்றும் ஒன்றும் அல்லாதவர் என்றும் சர்வ காருண்யர் என்றும் சர்வ வல்லவர் என்றும் எல்லாம் உடையவராய் தமக்கு ஒருவாற்றானும் ஒப்பு உயர்வு இல்லாத தனிப்பெரும் தலைமை அருட்பெரும் ஜோதியர் என்றும் சத்திய அறிவால் அறியப்படுகின்ற உண்மை கடவுள் ஒருவரே அகம் புறம் முதலிய எவ்விடத்தும் நீக்கமின்றி நிறைந்த சுத்த மெய்யறிவு என்னும் பூரண பொதுவெளியில் அறிவார் அறியும் வண்ணம்
அறிவார் அறியும் வண்ணங்கள் எல்லாமாகி விளங்குகின்றார் அப்படின்னு கடவுளுடைய அந்த தன்மையையும் பெருமையையும் இந்த திருவருண் மெய்மொழி இந்த தலைப்பின் கீழே தெளிவாக சொல்கிறாங்க. இந்த வரிகளும் இப்போ நான் முன்னாடி படித்தேன் பார்த்தீங்களா, அந்த வரிகளும் இங்கே சொல்லியிருக்க இந்த விஷயமும் ரெண்டுமே ஒன்றா தான் இருக்குது. அவர் எப்படி இருக்கிறாங்கன்றத தனித்தன்மையாக இருக்கிறாங்க, மதிக்கப்பட முடியாத அந்த செழுமையும் அழகும் ஒருங்கே உடையதாக இருக்காங்க. அப்புறம் என்ன சொல்கிறது, ஆட்சி செலுத்துவதற்கு அரிய பெருமைகள் பல பெற்றவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கடவுளுடைய தன்மையும் குணங்களை தான் சொல்கிறாங்க. சரி, இப்போ அடுத்த 4 வரிகளில் கைதவர் கனவினும் காண்தற்கு அரிதாய் செய்தவ பயனாம் திருவருள் வளத்தால் உளம் பெறும் இடமெல்லாம் உதவுக எனவே வளம்பட வாய்த்து மன்னிய பொன்னே. அதாவது வெறுப்பவர் கனவினும் காண முடியாததாய் ஆற்றுகின்ற தவத்தின் பயனாகிய திருவருட்சக்தியால் உள்ளமாகிய அறிவு எங்கெல்லாம் யாருக்கெல்லாம் உதவ எண்ணுகின்றதோ அவ்வாறெல்லாம் உதவுக என்று வளமோடு கிடைத்து விளங்குகின்ற பொன்னே. இப்போ இந்த வரிகளில் நான் படித்தேன் பார்த்தீங்களா, இதுக்கு அப்படியேவும் திருவருட்பால ஒரு பாடலில் வள்ளல் பெருமான் எப்படி பாடியிருக்காங்கன்னு பாருங்கள். துன்பெல்லாம் தீர்ந்தன சுகம் பளித்தது நினை சூழ்ந்த அருள் ஒளி நிறைந்தே சுத்த சன்மார்க்க நிலை அனுபவம் நினைக்கே சுதந்திரம் மதானது உலகில் வன்பெல்லாம் நீக்கி நல் வழியெல்லாம் ஆக்கி மெய் வாழ்வெல்லாம் பெற்று மிகவும் மண்ணுயிரெல்லாம் கழித்திட நினைத்தனை உன்றன் மனநினைப்பின் படிக்கே அன்ப நீ பெருக உளவாது நீடூழி விளையாடுக அருட்ஜோதியாம் ஆட்சி தந்தோம் உனை கைவிடோம் ஆணை நம்மானை என்றே இன்புற திருவாக்கு அளித்து என் உள்ளே கலந்து இசைவுடன் இருந்த குருவே எல்லாம் செய்வல்ல சித்தாகி மணிமன்றினில் இலங்கு நடராசப்பதியே அப்படின்னு தெளிவான ஒரு பாடல் பாடியிருக்கிறாங்க. இந்த பாடலில் என்ன சொல்கிறாங்கன்னா, வள்ளல் பெருமான் என்ன எண்ணினாங்க அதை இறைவன் அவர் என்ன எண்ணினாரோ அது மாதிரியே கொடுத்துட்டான், அருள் ஆட்சியை கொடுத்துட்டான்னு சொல்லி இந்த பாடல் வரி மூலமாக சொல்கிறாங்க. அதாவது வள்ளல் பெருமான் மண்ணுயிரெல்லாம் கழித்திட நினைத்தனை உன்றன் மனநினைப்பின் படிக்கே அன்ப நீ பெருக உளவாது நீடூழி விளையாடுக அருட்ஜோதியாம் ஆட்சி தந்தோம் கைவிடோம் ஆணை நம்மானை என்றே இன்புற திருவாக்கு அளித்து என் உள்ளே கலந்து இசைவுடன் இருந்த குருவே. அப்போ இந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வள்ளல் பெருமானுடைய அந்த உடம்புக்குள்ளே பூந்துட்டாங்க. அதாவது எப்படி சொல்கிறாங்க பாருங்க, என் கழித்து என் உள்ளே கலந்து இசைவுடன் இருந்த குருவே. இசைவோடு அதாவது உள்ளே போயிட்டாங்க. அதாவது அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வள்ளல் பெருமானுடைய உள்ளத்தில் கலந்து அவருக்கு என்ன கொடுத்துட்றாங்க, அந்த ஆட்சியே கொடுத்துட்றாங்க. அதாவது நீ உலகத்தில் உள்ள உயிர்களெல்லாம் இன்புற்று வாழ வேண்டும் என்ற அந்த நினைப்போடே இருக்கிற அந்த நினைப்பின்படிக்கு உனக்கு அதெல்லாம் செய்யக்கூடிய அந்த ஆற்றலை பெற்றுக்கொள் என்று அந்த ஆட்சியை கொடுக்குறாராமா. தெளிவாக அந்த வரிகள் சொல்லுது. அப்போ இங்கேயும் என்ன சொல்கிறாங்க, அதாவது உள்ளமாகிய அறிவு எங்கெல்லாம் யாருக்கெல்லாம் உதவ எண்ணுகிறதோ அவ்வாறெல்லாம் உதவுக என்று வளமோடு கிடைத்து விளங்குகின்ற பொன்னே. இங்கே சொல்கிற இந்த விஷயமும் நான் ஏற்கனவே பாடின அந்த விஷயமும் அந்த பாடலில் உள்ள அந்த கருத்தும் ரெண்டும் ஒன்றா தான் இருக்குது. ஸோ இதிலிருந்து வள்ளல் பெருமான் தெளிவாக சொல்ல வர்றது, நாம் உலகத்தில் உள்ள உயிர்களெல்லாம் இன்புற்று வாழணுன்ற அந்த எண்ணம் அந்த தயவு நிலையிலேயே தான் இருக்கணும். அதை நம்ம வளர்த்துக்கொள்ளணும். எந்த அளவுக்கு நம்ம அதில் தயவு அந்த உண்மையாக இருக்கணும். அந்த தயவை நம்ம எந்த அளவுக்கு வளர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு கடவுளே நம்மளுடைய உள்ளத்தில் குடி வந்துடுவாங்க. நம்மகிட்ட வந்துட்டாங்கன்னா அவருடைய அருளாட்சி பரிபூர்ணமாக நம்மளுக்கு கிடைக்கும்போது நாம் மற்றவர்களுடைய படும் துன்பங்களை நீக்கி அவர்கள் படும் இன்பத்தை பார்த்து நம்ம இன்பம் அடையலாம். இதுதான் இந்த மொத்த வரிகள் மூலமாக வள்ளல் பெருமான் சொல்ல வரக்கூடிய விஷயமே இதுதான். முதல்ல கடவுளுடைய தன்மையையும் பெருமையும் சொன்னாங்க. அடுத்து நம்ம அந்த கடவுளாகவே அந்த கடவுளுடைய அருளை பரிபூர்ணமாக பெறுவதற்கு என்ன வழி அப்படின்றதான் அடுத்து அவருடைய திருவருள் வல்லபத்தை தெளிவாக விளக்கி
அதன் மூலமாக இந்த கருத்தை சொல்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். மீண்டும் நாம் நாளை சந்திப்போம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.